வேஸ்ட் ப்ரோ வந்ததுக்கு. தூங்கிட்டு வரேன் ப்ரோ. நான் கான்செப்ட் ட்ரைலர் வச்சு வந்து வர மாதிரி இருக்கு ப்ரோ. ஒன்றும் செட் ஆகல ப்ரோ. ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு, பட் ஆனால் கான்செப்ட் சரியில்லை ப்ரோ. மியூசிக்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் ப்ரோ இருக்கு. தேங்க்யூ. ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை, எதிர்பார்த்த மாதிரி இல்லை, ஆவரேஜ் தான். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்தங்கி ஒரு ஸ்க்ரீன் பிளேல வச்சு எடுத்திருந்தா எப்படி இருக்குமோ அப்படின்னு தான் வந்து எடுத்துக்கலாம். படத்துடைய மைனஸ் அப்படின்றது தான். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் வந்து ஒரு 10க்கு ஒரு 6 அப்படின்றத தருவேன். ஏன்னா அந்த படத்துல சில மைனஸ்லாம் இருக்கு. ஏன்னா ஹீரோயினை வெறும் கிளாமர் ரோலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கதைக்களம் வந்து புதுசாக, அதாவது ஸ்போர்ட்ஸை வந்து இவங்க வந்து கையில் எடுத்திருக்காங்க. அந்த ஸ்போர்ட்ஸில் நிறையா சீன்ஸ் வந்து எலமெண்ட்டு, சொல்ல வராத விஷயம், காட்டப்படாத ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற, காட்டப்படாத சீன்ஸ் அப்படி நேக் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கலாம். அதில் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மியூசிக் வந்து இது நல்லா தான் இருக்குது, பட் ஏஆர் ரஹ்மான் தான் போட்டாரா அப்படின்றது, ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணாரா அப்படின்றது கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. அது வந்து மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. அப்புறம் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இதில் ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவர்கள் ராம் சரண் அவர்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனு கிரிக்கெட் மூலியமாக தான் வருவார். கிரிக்கெட்டில் பீடி வச்சுக்கிட்டு இன்ட்ரோடக்ஷன் வருவாங்க. இதே வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி வந்து பீடி வச்சுக்கிட்டோ இல்லை சிகரெட் வச்சுக்கிட்டோ கிரிக்கெட்டை வச்சுக்கிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தா உடனே கிரிக்கெட் சங்கத்திலேருந்து நம்மளுக்கு தமிழ் சினிமாவிலேருந்து ஒரு லெட்டர் பேடோ இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறதோ வந்து வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு தான் எது பண்ணாலும் இடைஞ்சலாகவும் நம்ம சினிமாவை தான் வந்து தடை பண்ணிட்டு நிப்பாட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அதர் ஸ்டேட் மூவியில் என்ன பண்ணாலுமே சரி, ஏது பண்ணாலுமே சரி, ஒரு கிளாமர் விஷயமா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் விஷயமா இருந்தாலும் சரி, என்ன பூந்து விளையாடினாலும் சரி, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்றது இருக்குது. அது ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு தெரில. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் பாயிண்ட்டு. அப்புறம் இந்த படத்துக்கு பாயிண்ட் வந்து 10க்கு வந்து 6 அப்படின்றது. என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டு படத்துடைய கண்டென்ட், தமிழ்நாட்டு படம்னு வரும்போது மாரி செல்வராஜ் வந்து ஒரு கண்டென்ட் எடுப்பார். என்னென்னா, இங்கே வந்து ஜாதிய வன்கொடுமைகளை பற்றி வந்து கண்டென்ட் எடுப்பார். அதை வந்து பைசன் படத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து கண்டென்ட் வந்து கொடுத்துருந்தாரு. அந்த 2 கண்டென்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படின்றதான் முழு படமும். இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்றத சின்னதாக வந்து சொல்லிடுறேன். ராம் சரண் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து ஒரு முக்கிய ரோலில் வந்து ராஜ் சிவகுமார், கன்னட சூப்பர் ஸ்டார் நினைக்கிறார், அவர் வந்து நடிச்சிருக்காரு. இன்னும் பல பேர்கள்லாம் வந்து படத்தில் நடிச்சிருக்காங்க. பேர் எனக்கு சரியாக தெரியல. ஹிந்தி மூவி ஜான்வி கபூர் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. வழக்கம் போல் இந்த படத்துடைய கதை வந்து பார்த்தோன்னா, மலைவாழ் மக்கள் அப்படின்றது அவங்களுடைய இன்னல்கள், அவங்களுக்கு நடக்கிற கொடுமைகள் அப்படின்றத படத்தை தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது அவங்களுடைய வழிகளை வந்து இந்த அரசாங்கமும் புரிஞ்சுக்கலாம், நம்ம மக்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமா எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து நிப்பாட்டியிருப்பாங்க. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி தான். பட் ஸ்போர்ட்ஸ் மூவியை வந்து இவங்க பண்ண ஒரு சின்ன மைனஸ் என்னன்னா, ஒன்று இன்டென்ஸாக எடுத்திருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸ் மூவியில் கமர்ஷியலாக எடுத்திருக்கலாம். எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் குழப்பி அப்படி இப்படின்னு போயிட்டு நம்ம தமிழ் மூவியோட கண்டென்ட்டை தான் இவங்க வந்து டச் பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, மாரி செல்வராஜ் மூவியை வந்து சில பேர் வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க, இவர் வந்து ஏன் ஜாதியை வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனால் நம்மளை பார்த்து தான் நிறைய பேர் வந்து இப்போ கற்றுட்டு இருக்காங்க, அந்த டெம்ப்ளேட்டுக்கு வந்து இப்போ வராங்க. அது ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, சில பேருக்கு கிடைச்சிருச்சா இல்லையா அப்படின்றத பற்றி யோசிக்கிறதுல இதில் வந்து ரொம்ப ஆழமாக வந்து யோசிக்கல. மாரி செல்வராஜ் படம் ஒரு ரீசனுக்கு சொல்லணும்னா, எக்ஸாம்பிள் கர்ணன் படத்தோட டெம்ப்ளேட், அந்த படத்தில் வந்து பஸ் ஒரு ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டாமல் போகும். அதே மாதிரி இவங்களுடைய ஊரில், மலைவாழ் மக்கள் ஊரில் வந்து ட்ரெயின் ஒரு ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்ட மாட்டாங்க, பல வருஷமாக வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. பஸ்ஸுனா கூட பரவாயில்ல, அந்த படத்தில் தனுஷ் அவர்கள் வந்து பஸ்ஸில் ஓடி இறங்கி குதிச்சு பட்டுன்னு பஸ்ஸை நிப்பாட்டலாம். ட்ரெயின் வந்து நிப்பாட்டுறது அவ்வளோ சர்வசாதாரணம் அப்படின்றது கிடையாது. அது வந்து முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. அதுக்கப்புறம் அதுதான் வந்து படத்துடைய டெம்ப்ளேட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் முழுக்க இது வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக போகும்போது பைசன் படத்தை ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வந்து எடுத்துப்பாங்க. கிளைமேக்ஸ் அந்த பைசன் படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு பல ஊருக்குள்ளேயே சண்டை போட்டவங்களும் எப்படி ஒன்று சேருவாங்களோ, அப்புறம் வந்து பிற ஜாதிகளும் சண்டை போட்டவங்க வந்து ஜெயிச்சவங்களை எப்படி வந்து பாராட்டுவாங்களோ, அந்த ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. படத்தில் வந்து இந்த மாதிரி ப்ளஸஸ் அப்படின்றது இருக்குது. மைனஸ் அப்படின்றது வழக்கம் போல் தெலுங்கு சினிமாவில் ஹீரோயினை வந்து கிளாமருக்காக எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் ஜான் கபூரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முழுக்க அவங்க ஒரு கிளாமருக்காகவும் மட்டும்தான் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு சாங்ஸ் இருக்குது, 2 சாங்ஸும் வந்து கிளாமர் தான். அந்த 2 சாங்ஸும் வந்து மைண்டில் நிற்கிற மாதிரி இல்லை. கிளாமர் சாங்ஸை விரும்பி பார்க்குறவங்க அந்த மாதிரி வந்து பார்க்கலாம், ஆனால் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். படத்தில் இன்னொரு பெரிய மைனஸ் வந்து கதையை சொல்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் வந்து திணறி இருக்காங்க. நம்மளாம் வந்து கதையில் வந்து ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்காக வந்து யோசிக்கிறோம். தமிழ் சினிமா வந்து நல்லா எடுக்கிறது இல்லை, மற்ற பிற ஸ்டேட் மூவிங் இல்லை, பிற
பிற லாங்குவேஜ் மூவிகளை வந்து பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அவங்கெல்லாம் நம்ம ஸ்டேட் மூவியை தான் வந்து, அதாவது தமிழ்நாட்டு ஸ்டேட் மூவி டைரக்டர்ஸ் அவங்களுடைய மென்டாலிட்டி, அவங்களுடைய மைண்ட் செட்டை, அதுக்கப்புறம் அவங்களுடைய கதைக்களம், அவங்கள தான் வந்து மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மூவி வந்து நம்மளை பார்த்து கற்றுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் வந்து பெத்தி மூவி. இந்த பெத்தி மூவி அப்படின்றது மாரி செல்வராஜரோட கர்ணன் மூவிக்கு எக்ஸாம்பிளும் பைசன் மூவி எக்ஸாம்பிள் தான் வந்து எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ஃபார்வர்ட் தாட்ஸாக வந்து நிறைய பேர் எடுக்க இது எப்பயுமே ஃபார்வர்ட் தாட்ஸ் தான் ஜெயிக்கும். அதுக்கு ஒரு முக்கிய ஒரு உதாரணம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி மைண்ட் செட் அப்படின்றது. அப்புறம் படத்தில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் அப்படின்றது. ஆனால் படம் பார்க்கும்போது எனக்கு எண்டில் தான் தெரிஞ்சிச்சு இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் படமா அப்படின்றது. லாஸ்ட்டில் ஒரு கிளைமேக்ஸில், அதாவது ஸ்போர்ட்ஸ் மூவினாலே கிளைமேக்ஸில் தான் ஒரு கூஸ் பம்ப் அப்படின்றது ஒன்று வரும். அந்த ஃபினிஷிங் எலிமெண்ட் வரும்போது அவருடைய வாய்ஸ் ரைஸ் ஆகும்போது ஓ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அப்படின்றதா. நல்லா தான் இருக்குது, பட் நான் குறை சொல்ல வரல. பட் வந்து தெலுங்கு படம் பார்த்த மாதிரியே இருக்குது. நம்ம தமிழ் ஆடியன்ஸு ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது இது ஏஆர் ரஹ்மான் அவர்கள் தான் மியூசிக் போட்டாரா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வேற நிறைய படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஒரு சிம்பிளாக சில சீன்ஸ்லாம் சொல்லணும்னா, ஜாக்கி சான் வந்து வில் ஸ்மித் பையனுக்கு ஒரு அந்த படம் பேர் எனக்கு வந்து சரியா தெரியல, கராத்தே குன்ஃபுன்னு நினைக்கிறேன், கராத்தே கிட். அந்த படத்தில் ஒரு 2-3 சீன்ஸ்லாம் இருக்கும். ஜாக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறது அந்த மாதிரின்றது இருக்கும். இதையே எனக்கு கற்று தரீங்க அப்படின்றது, அந்த மாதிரி ஒரு சீன்ஸை வந்து இந்த படத்துலேயே வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னும் வந்து அமீர் கான் வந்து ஒரு குஸ்தி படம் வந்து நடிச்சிருப்பார். அந்த படம் பேர் சைமல்டேனியஸ்ல எனக்கு வரல, தங்கல். அந்த படம் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம், அந்த படத்தில் வர சீன்ஸ் அப்படின்றது இல்லை, அந்த படம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். நிறைய படங்கள் உங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். நான் இப்போ சொன்ன மூவி கர்ணன் படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், பைசன் படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும், அப்புறம் தங்கல் படம் கண்டிப்பாக வரும், கராத்தே கிட் அந்த படம் கண்டிப்பாக ஞாபகம். இந்த படங்கள்லாம் ஞாபகம் இல்லாமல் நீங்கள் இந்த படமே பார்க்க முடியாது. படத்துடைய இன்னொரு பெரிய மைனஸ் வந்து படத்துடைய லென்த். 3 மணி நேரம் அப்படின்றது போது தகட்ட பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா படம் பார்த்துட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் அவங்களுக்குள்ளேயே கிண்டல் பண்ணிக்கிறாங்க, என்ன இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்குது அப்படின்றது. கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி ஒரு 2.5 hour அப்படின்றது வந்து வச்சிருக்கலாம். ஏன்னா இது வந்து 1000 கோடி டார்கெட் பண்ணி எடுக்கல, 2000 கோடி டார்கெட் பண்ணி எடுக்கல. நார்மல் ஒரு கமர்ஷியல் மூவி தான். கமர்ஷியல் மூவில இருந்து அந்த எலிமெண்ட்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு